பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த இருட்டோடைய சுபத்திற்கு அதிகாலை வேளையிலே வந்திருக்கிறதான உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலும் இயேசுவின் வல்லமை ஊழியத்தின் சார்பாகவும் வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்காக தெரிந்து கொள்ளப்பட்டதான வேத பகுதி ஆதியாகமத்தின் புஸ்தகம் 39ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். கர்த்தரோ யோசேப்போடே இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். மீண்டும் வாசிக்கிறேன். கர்த்தரோ யோசேப்போடே இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். யோசேப்பினுடைய அடையாளங்கள் என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது அநேக அடையாளங்களை வேதத்திலே நாம் பார்க்கிறோம். அதிலே ஒரு அடையாளம் தான் இங்கே கர்த்தர் யோசேப்போடு கூட இருக்கிறதும் அவன் மேல் கிருபை வைத்து அவனுக்கு தயவு கொடுக்கிறதையும் நாம் இங்கே பார்க்கிறோம். கிருபையும் தயவும் என்று சொல்லி நாம் இந்த நாளிலே அந்த தலைப்பின் கீழே நாம் பார்க்கவிருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு இந்த பூமியிலே வாழ்ந்த போது அவரை குறித்து லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 52ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்திலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த பூமியிலே வாழ்ந்த போது அவர் ஞானத்தில் வளர்த்திலே விருத்தி அடைந்தார். தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அவர் அதிகமாய் விருத்தி அடைந்தார் என்று நாம் பார்க்கிறோம். அப்படியானால் எல்லா மனுஷருக்கும் தேவனிடத்திலிருந்து கிருபை அவசியமாயிருக்கிறது. மனுஷரிடத்திலிருந்து நமக்கு தயவும் கிடைக்க வேண்டியது அவசியமாயிருக்கு. தேவ கிருபையும் மனுஷருடைய தயவிலும் தான் இயேசுவானவரே அதிகமாய் வளர்ந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த யோசேப்பினுடைய வாழ்க்கையிலும் கூட தேவ கிருபையும் மனுஷருடைய தயவும் இருந்ததை குறித்து நாம் பார்க்கிறோம். முதலாவதாக கர்த்தருடைய கிருபையை பெற்றுக் கொள்ளுகிற மனுஷருக்கு நடைபெறுகிறது என்ன என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது, யாத்திராகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, யாத்திராகமம் 33:16, எனக்கும் உமது ஜனங்களுக்கும் உம்முடைய கண்களிலே கிருபை கிடைத்தது என்பது எதினால் அறியப்படும்? நீர் எங்களோடு வருவதினால் அல்லவா? இப்படியே பூமியின் மேல் உள்ள ஜனங்கள் எல்லாரிலும் நானும் உம்முடைய ஜனங்களும் விசேஷித்தவர்கள் என்று விளங்கும் என்றான். இங்கே மோசே இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி வரும்போது சொல்லுகிறதான வார்த்தைகளாக இவைகள் இருக்கிறது. ஆண்டவருடைய கண்களிலே மனுஷருக்கு கிருபை கிடைத்ததானால் அது எதினாலே அறியப்படும் என்று சொன்னால், கர்த்தர் அவர்களோட கூட இருக்கிறதினால், வருவதினால், நாம் எங்கு சென்றாலும் வருவதினால். இந்த யோசேப்பை குறித்து அப்படித்தான் நாம் வாசிக்கிறோம். அவன் எங்கெல்லாம் இருந்தாரோ அங்கெல்லாம் கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார் என்று சொல்லிதான் நாம் வாசிக்கிறோம். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலும் கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். அவன் காரிய சித்தி உள்ளவனானான். அவன் எகிப்தியன் ஆகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கர்த்தர் ஒரு மனுஷனோட கூட இருக்கிறது தான் கர்த்தருடைய கிருபையை வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது. அவன் சிறைச்சாலையிலே இருக்கும் பொழுதும் கர்த்தரோ யோசேப்போட கூட இருந்து என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். கர்த்தர் யோசேப்போட கூட இருந்தார். அவன் எஜமானின் வீட்டில் இருந்தாலும் சரி, அவன் சிறைச்சாலையில் இருந்தாலும் சரி, அதன் பின்பு எகிப்து தேசத்தின் அதிபதியான பிறகும் கூட கர்த்தருடைய கிருபை அவனை விட்டு விலகவில்லை என்று சொல்லி நாம் அறிந்து கொள்கிறோம். கர்த்தர் அவனோட கூட இருந்தார். நாம் கர்த்தருடைய கிருபையை பெற்றுக் கொள்ளுகிறவர்களாய் இருந்தால்
கர்த்தர் நம்மோட கூட இருப்பார். நாம் எந்த சூழ்நிலையிலே தள்ளப்பட்டிருந்தாலும் கர்த்தருடைய கிருபை நம்மை விட்டு விலகாது. அதேதான் நம்ம ஏசாயா 54:10 நாம் வாசிக்கிறோம். அவருடைய கிருபை நம்மை விட்டு விலகாது. மலைகள் விலகலாம், பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று. மலைகள் நிலை பெயரலாம், குன்றுகள் நிலை பெயரலாம், ஆனால் ஆண்டவருடைய சமாதானத்தின் உடன்படிக்கை, அவருடைய கிருபை நிலை பெயராது. அது கர்த்தருடைய பிள்ளைகளோடு கூட இருக்கும் என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். இரண்டாவதாக, அந்த கர்த்தருடைய கிருபை தேவ ஜனங்களோடு இருந்ததினாலே பூமியில் உள்ள எல்லா ஜனங்களை பார்க்கிலும் நாங்கள் விசேஷித்தவர்கள் என்று சொல்லி மோசே அங்கு சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். பூமியின் மேலுள்ள ஜனங்கள் எல்லாரிலும் நானும் உம்முடைய ஜனங்களும் விசேஷித்தவர்கள். அப்படியானால் எந்த மனுஷனோடு கர்த்தருடைய கிருபை இருக்கிறதோ அந்த மனுஷனிடத்திலே நாம் அடுத்ததாக என்ன காண முடியும் என்று சொல்லி பார்த்தால் அது விசேஷித்தவர்களாய் இருப்போம். நாம் மத்தேயு 6ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் பொழுது காகங்களை பார்க்கிறோம், பட்சிகளை பார்க்கிறோம், பூக்களை பார்க்கிறோம், புல்லின் பூவை பார்க்கிறோம், நாம் விசேஷித்தவர்கள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். ஏனென்றால் கர்த்தருடைய கிருபை ஒரு மனுஷன் மேல் இருக்கும் என்று சொன்னால் அந்த கிருபையானது அவர்களை விசேஷித்தவர்களாக மாற்றும். ஆகியதுதான் யாக்கோபு தன் குமாரனாகிய யோசேப்பை ஆசீர்வதிக்கும் போது ஆதியாகமம் 49:26 நாம் வாசிக்கிறோம், உன் தகப்பனுடைய ஆசீர்வாதங்கள் என் பிதாக்களுடைய ஆசீர்வாதங்களுக்கு மேற்பட்டதாய் இருந்து நித்திய பர்வதங்களின் முடிவு மட்டும் எட்டுகின்றன. அவைகள் யோசேப்புடைய சிரசின் மேலும் தன் சகோதரரில் விசேஷித்தவனுடைய உச்சந்தலையின் மேலும் வருவதாக என்று சொல்லி இங்கே யோசேப்பை ஒரு விசேஷித்தவனாக யாக்கோபு ஆசீர்வதிக்கிறதை பார்க்கிறோம். விசேஷித்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகிற ஒரு மனுஷனாய் இந்த யோசேப்பு இருந்ததற்கு காரணம் என்ன என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது கர்த்தர் அவன் மேல் கிருபை வைத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகையால் நாமும் கூட மோசே சொன்னது போல ஆண்டவர் நம்மோட கூட இருப்பதினால், நாம் போகிற இடங்கள் எல்லாம் நம்மோட கூட வருவதினால் நாம் விசேஷித்தவர்கள் என்பதை இந்த பூமியில் உள்ள ஜனங்களுக்கு நாம் காண்பிக்க கடமைப்பட்டவர்களாய் இருக்கிறோம். நம்மிடத்திலே இருக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறபடினால், அவர் நம்ம மேல் கிருபை வைத்திருக்கிறபடினால் நாம் விசேஷித்தவர்களாய் இருக்கிறோம் என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. அநேக நேரங்களிலே நம்முடைய குறைபாடுகள், குறைவுகள், இப்படியே சில காரியங்களை நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகள், நாம் பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் கர்த்தர் நம்மை நடத்தி வந்த பாதைகளை நாம் நினைத்து 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 ஸ்தோத்தரித்தோம் என்று சொன்னால் நாம் நமக்கு இருக்கிறதான பாடுகள், உபத்திரங்கள், வேதனை, துன்பங்கள், நிந்தைகள், அவமானங்கள் இவை யாவையும் நாம் நினைக்க மாட்டோம். கர்த்தருடைய கிருபை யார் மேல் அமர்ந்திருக்கிறதோ அவர்கள் விசேஷித்தவர்கள். நாம் எவ்வளவு விசேஷித்தவர்கள் என்று சொல்லி இன்னைக்கு நாம் சாட்சிகளை இந்த கரம் கொடுக்கும் ஊழியத்தின் மூலமாய் நடைபெற்ற காரியங்களை சாட்சிகளாய் ஒவ்வொருவரும் அறிவிக்கும் போது ஒரே பகுதிக்கு ஒரு சிலர் சென்றிருக்காங்க. ஆனால் அவர்கள் சொல்லுகிற சாட்சிகள் வித்தியாசமானதா இருக்கு. ஒவ்வொருவரை கர்த்தர் எப்படி உபயோகப்படுத்தினார், தங்களுக்கு ஆண்டவர் காண்பித்த காரியங்கள், அதிலே விசேஷித்த காரியம் என்ன என்று அவர்கள் சொல்லுகிறார். நாம் எல்லாரும் இப்படிப்பட்ட காரியங்களை இந்த ஏழை எளிய ஜனங்களை நோக்கி பார்க்கும் பொழுது அவர்களை பார்க்கணும் நாம் எவ்வளவோ விசேஷித்தவர்கள் என்று சொல்லி எப்பொழுதும் நாம் நினைவு கூற வேண்டியவர்களாய் நாம் இருக்க வேண்டும். ஏனென்றால் கர்த்தருடைய கிருபை நம்மேல் இருக்கிறது. அவர் நம்மேல் கிருபை வைத்தபடினாலே நாம் விசேஷித்தவர்களாய் இருக்கிறோம். மூன்றாவதாக, அந்த
கர்த்தருடைய கிருபை யார் மேல் இருக்கிறதோ அவர்களுக்கு என்ன செய்கிறார் என்று சொல்லி அந்த ஆதியாகமத்தின் புஸ்தகம் 39ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, கர்த்தர் அவனோடே இருந்தபடினாலும் அவன் எதை செய்தானோ அதை கர்த்தர் வாய்க்க பண்ணினபடினாலும் அவன் வசமாயிருந்த யாதொன்றையும் குறித்து சிறைச்சாலை தலைவன் விசாரிக்கவில்லை. இங்கே சிறைச்சாலையில் இருக்கிற யோசிப்போட தான் கர்த்தர் இருக்கிறார். கர்த்தருடைய கிருபை அவனோடு கூட இருக்கிறது. அவன் விசேஷித்தவனாக அங்கேயும் காணப்படுகிறான். அவனுடைய வாழ்க்கையிலே அவன் செய்த எல்லாவற்றையும் கர்த்தர் வாய்க்க பண்ணினபடினால் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவன் எதை செய்தானோ அதை கர்த்தர் வாய்க்க பண்ணினபடினால் அவன் வசமாயிருந்த யாதொன்றை குறித்தும் சிறைச்சாலை தலைவன் விசாரிக்கவில்லையாம். கர்த்தர் அவன் கைகளின் பிரயாசத்தை வாய்க்க பண்ணினார். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரத்தின் 5ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, 2 நாளாகவும் 26ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், தேவனுடைய தரிசனங்களில் புத்திமானாய் இருந்த சகரியாவின் நாட்களிலே தேவனை தேட இணங்கி இருந்தான். அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்க செய்தான். கர்த்தருடைய கிருபை ஒரு மனுஷன் மேல் இருக்கும் போது அவன் செய்வது எல்லாவற்றையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார், அவனுடைய கையின் கிரியைகள். ஆனால் அவன் எப்படிப்பட்ட மனுஷனாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால், அவன் கர்த்தரை தேட மனதிணங்கினவனாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இங்கே ஒரு ராஜாவை குறித்து இங்கே நாம் வாசிக்கிறோம். அது உசியா ராஜா, யூதாவின் ராஜாவாகிய உசியா ராஜா. அவன் தன் தகப்பன் செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தது மட்டுமல்ல, தேவனுடைய தரிசனங்களில் புத்திமானாய் இருந்த சகரியாவின் நாட்களிலே தேவனை தேட மனது இணங்கி இருந்தான். அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்க செய்தான். அப்படியானால் நாம் நம்முடைய மனது கர்த்தரை தேடுவதற்கு இணங்கி போக வேண்டும். அன்றைக்கு தேவ தரிசனங்களை கண்டு அந்த ராஜாவுக்கு சொன்ன அந்த சகரியா என்கிறதான தீர்க்கதரிசி நாட்களிலே தேவனை தேடுகிறதற்கு இந்த ராஜா மனது இணங்கினான். ஆகையால் அவன் எவ்வளவு நாட்கள் கர்த்தரை தேடினானோ அவன் காரியங்களை கர்த்தர் வாய்க்க செய்தான். அந்த உசியா ராஜாவின் மரண நாட்களை பார்க்கும் பொழுது அவன் தேவனுக்கு பிரியமில்லாமல் அவன் தூபம் காட்டுவதற்கு தேவாலயத்திற்குள்ளே சென்று அங்கே கோபம் அடைகிறான். அங்கே ஆண்டவர் அவனை அடித்து அவன் குஷ்டரோகியானான். ஆனால் எவ்வளவு நாட்கள் அவன் கர்த்தரை தேட மனதில் இணங்கினவனாய் கர்த்தரை தேடினானோ அவ்வளவு நாட்கள் தான் அவனுடைய காரியங்கள் வாய்த்தது. அவனுடைய காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணினார் என்று நாம் வாசிக்கிறோம். அவனுடைய முடிவு பரிதாபம்தான். ஆனால் அவன் தேடின நாட்கள் எல்லாம் கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணினார். அப்படியானால் நாம் கர்த்தரை தேடும் போது நம் மனது இணங்கி போகிறது. அவனுடைய நாட்கள் எல்லாம் அவன் ஏறக்குறைய 52 வருஷம் எருசலேமில் அரசாண்டான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். 52 வருடங்கள் கர்த்தரை தேடிக்கொண்டிருந்தவன் முடிவு நாட்களிலே சில வருடங்களிலே அவன் என்னவானான்? கர்த்தரை தேடுவதற்கு அவன் மனது இணங்கவில்லை. ஆகையால் அவனுடைய காரியங்கள் வாய்க்காமல் போய் அவன் குஷ்டரோகியாய் மரித்தான். வேதனைக்குரிய காரியம். ஆனால் கர்த்தரை தேட மனதிணங்கின நாட்கள் எல்லாம் அவன் கர்த்தரை தேடின போது கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணினான். அப்படியானால் நாமும் கூட கர்த்தரை தேடுவதற்கு நம்முடைய மனது இணங்கும் போது கர்த்தரை தேடி எப்பொழுதுமே கர்த்தரை தேடுகிறவர்களால் நல்ல பதவி வந்து விட்டது, ராஜ்யம் வந்து விட்டது, நல்ல 50 வருடங்கள்
நல்ல ராஜ்யம் செய்தவர். ஏறக்குறைய ஒரு நூற்றாண்டின் பாதி நூற்றாண்டிலே அவன் தன்னுடைய ஜீவிய காலத்தையே ஒரு ராஜ்யபாரத்திலே செலவழிக்கிறான் என்று சொன்னான். எத்தனை பெரிய ஒரு பாக்கியம்! 14 வயதிலே ராஜாவாகி 52 வருஷம் எருசலேமிலே அரசாண்டான். அவன் கர்த்தரை தேடினதினாலேதான் அவன் தேட 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 கர்த்தர் அவனுடைய காரியங்களை எல்லாம் வாய்க்க பண்ணினார். ஆனால் முடிவிலே அவன் கர்த்தரை தேடாமல் போனதினாலே அவன் முடிவு பரிதாபம். ஆனால் எந்த காரியத்தின் ஆரம்பத்தை பார்க்கிறோம், அதன் முடிவுதான் சம்பூர்ணமாயிருக்க வேண்டும். அற்பமான ஆரம்பமாயிருக்கலாம், ஆனால் நாம் கர்த்தரை தேட மனதிணங்கி தேடிக்கொண்டே நம்முடைய ஜீவிய காலம் எல்லாம் முடிவு மட்டும் இருப்போமானால் கர்த்தருடைய கிருபை யார் மேல் அமர்ந்திருக்கிறதோ அவர்களுக்கு கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். நாம் கர்த்தரை தேட மறந்து விடக்கூடாது. அதிகாலையிலே கர்த்தரை தேடி வருகிறோம், அதற்குரிய பலன் நிச்சயமாய் ஒவ்வொரு நாளிலும் தேடி வருகிற ஒவ்வொரு நாளிலும் நமக்கு உண்டாகிறது. அந்த நாளுக்குரிய பலன், அந்த நாளுக்குரிய கிருபை, அதிகாலையிலே அவரை தேடுகிறவர்களுக்கு புதிய கிருபை, புதிய இரக்கம். அந்த புதிய கிருபை, புதிய இரக்கங்களோடு கூட அந்த நாள் முழுவதையும் நாம் செலவிட கர்த்தர் கிருபை தருகிறார். ஆகையால் அதிகாலை மட்டுமல்ல, பகலிலும் அல்ல, இரவிலும் அல்ல, எப்பொழுதுமே நம்முடைய ஜீவிய காலம் எல்லாம் கர்த்தரை தேட நாம் மனது இணங்கும் போது, நாம் தேடிக்கொண்டே இருக்கும் போது கர்த்தர் நம்முடைய காரியங்களை வாய்க்க பண்ணுகிறார். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 53 அதிகாரம் 10 வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, ஏசாயா 53 அதிகாரம் 10 வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுபடுத்தினார். அவருடைய ஆத்துமாம் தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கப்படும் போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாயிருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். இரண்டாவதாக யாருடைய காரியங்கள் வாய்க்கும் என்று சொன்னால், கர்த்தருக்கு சித்தமானதை செய்கிறவர்களாய் நாம் இருக்கும்போது, கர்த்தருடைய கிருபை நம்மேல் இருக்கிறது என்று சொல்லி நாம் கிருபையை நாம் மேன்மை பாராட்டி கொண்டு இருக்கிறோம், நல்லது. ஆனால் அந்த கிருபையை பெற்ற நாம் அவருடைய சித்தத்தை செய்வதற்கு நாம் நம்மை ஒப்பு கொடுக்கும் போதுதான் நாம் பரலோக ராஜ்யத்தின் சுதந்திரவாளிகளாகவும் மாறுகிறோம். கர்த்தரிடத்திலிருந்து எல்லா காரியங்களையும் வாய்க்க நாம் பெற்றுக்கொள்கிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7 அதிகாரம் 21 வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பது இல்லை. அந்நாளிலே அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன் என்று சொல்லுகிறார். ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலையின் மேல் தன்னை வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறான். ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையை கேட்டு அவைகளின்படி செய்கிறவர்கள் பிதாவின் சித்தத்தை செய்கிறவர்கள். நாம் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறதோ, ஆண்டவருடைய நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துகிறதோ, எந்த காரிய ஊழியங்களை செய்கிறதோ, பிரசங்கிக்கிறதோ, எதுவாய் இருந்தாலும், நான் எதை செய்தாலும் அதை தேவ சுத்தத்தின்படி தேவன் அவர் என்னுடைய காரியங்களை வாய்க்க பண்ணுவதற்கு அவருடைய சித்தத்தின்படி செய்கிறதற்கு நம்மை ஒப்பு கொடுக்கும் போதுதான் கர்த்தருடைய கிருபை நம்மேல் இருக்கிறது மாத்திரமல்ல,
அந்த பரலோக ராஜ்யத்தின் சுதந்திரவாளிகளாய் நாம் மாற முடியும் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். மூன்றாவதாக யாருக்கு கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணுகிறார் என்று சொன்னால், ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 55 அதிகாரம் 10, 11 வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது, மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவிடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து, விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும் என்று சொல்லுகிறார். அப்படியானால் நாம் முதலாவது தேவனை தேட மனது இணங்கும் போது கர்த்தர் நம்முடைய காரியங்களை வாய்க்க பண்ணுகிறார். இரண்டாவது, அவருடைய சித்தத்தை நாம் செய்யும் போது அவருடைய சித்தத்தின்படி நமக்கு காரியங்கள் வாய்க்கும். மூன்றாவதாக, அவருடைய வசனத்தின்படி நமக்கு காரியங்கள் வாய்க்கும். ஆகையால் தான் நாம் இந்த இயேசுவின் வல்லமை ஊழியத்திலே ஆரம்பம் முதல் கடைசி வரைக்கும் இந்த வசனங்களை வைத்து நாம் ஸ்தோத்திரிக்கிறது, துதிக்கிறது, வியாக்கியானம் பண்ணுகிறது, பிரசங்கிக்கிறது, எல்லா காரியங்களும் தீர்க்க தரிசனங்கள் ஆனாலும் வசனத்தின்படி நாம் தீர்க்க தரிசன வசனங்களை, வார்த்தைகளை உதகர்மனமாய் கேட்கிறோம். அப்படியானால் ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, உறைந்த மழையும் மாரியும் என்ன செய்கிறது, வானத்திலிருந்து இறங்கி பூமியை நனைத்து முளை கிளம்பி விளையும்படி செய்து அது விதைக்கிறவனுக்கு விதையாக மாறுகிறது, புசிக்கிறவனுக்கு ஆகாரமாகவும் அது கொடுக்கப்படுகிறது போல ஆண்டவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற வசனமும் அப்படியே இருக்கும். அது அனுப்பப்பட்ட காரியம் நிறைவேறும் வரைக்கும் அது அவர்களுடைய ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் வாய்க்க செய்கிறதாக இருக்கிறது. நம்முடைய காரியங்கள் வாய்க்க பண்ண வேண்டும் என்று சொன்னால் இந்த வசனத்தின்படி வாழுகிறவர்களாய் நம்மை நாம் ஒப்புக் கொடுக்க வேண்டும். ஏனென்றால் இந்த வசனம்தான் ஆண்டவர் விரும்புகிறதை செய்யும். அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் விரும்புகிற காரியம், ஆண்டவருடைய சித்தம் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறுவதற்கு வசனத்துக்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்படியானால் இந்த வார்த்தையின்படியே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த வசனத்தின்படியே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அப்படித்தானே நாம் ஜெபிக்கிறோம், இந்த வசனத்தின்படி என்னை ஆசீர்வதியும், இந்த வசனத்தின்படி எங்களுக்கு நீ ஆசீர்வாதங்களை தாரும் என்று நாம் ஜெபிக்கிறோமே. அப்படியானால் இந்த வசனத்தின்படியாகவே கர்த்தர் நம்முடைய காரியங்களை வாய்க்க பண்ணுவார். ஆகையால் தான் 105ஆம் சங்கீதத்திலே நாம் வாசிக்கும் பொழுது கர்த்தர் யோசேப்பை அந்நிய தேசத்துக்கு கொண்டு போய் அங்கே அவருடைய வசனம் அவனை புடமிட்டது என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். சங்கீதம் 105:14 நாம் வாசிக்கும் பொழுது, அவர் தேசத்திலே பஞ்சத்தை வருவித்து ஆகாரம் என்னும் ஆதரவு கோலை முற்றிலும் முறித்தார். அவர்களுக்கு முன்னாலே ஒரு புருஷனை அனுப்பினார். யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டான். அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். அவன் பிராணன் எலும்பில் அடைப்பட்டிருந்தது. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. அப்படியானால் இந்த கடைசி காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய காரியங்கள் வாய்க்க பண்ணுவதற்கு கர்த்தருடைய கிருபை நமக்கு போதுமானதாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த வசனம் புடமிடப்படுவதற்கு நம்முடைய வாழ்க்கையை நாம் ஒப்புக் கொடுக்க வேண்டும். சிறையிலே இருந்த யோசேப்போடு கர்த்தர் இருந்தார். யோசேப்பு எங்கெல்லாம் போனானோ அங்கெல்லாம் கர்த்தரும் கூட போய் இருக்கிறார். அது சிறைச்சாலை ஆயிற்று, அது போத்திபாரின் வீடாயிற்று. எங்கு சென்றாலும் கர்த்தர் அவனோட கூட வந்து விடுகிறார். மட்டுமில்லாமல் அவன் காரியங்கள் வாய்க்க பண்ணுவதற்கு
வசனம் அவனை புடமிட்டது. வசனம் அவனை புடமிடுவதற்கு தன்னை ஒப்பு கொடுத்திருந்தபடினாலே தான் அவனுடைய காரியங்கள் கர்த்தராலே வாய்த்தது. நம்முடைய காரியங்களும் கர்த்தராலே வாய்க்க பண்ணப்பட வேண்டும் என்று சொன்னார். முதலாவது நாம் தேவனை தேட மனது இணங்கி, என்னால முடியல என்று சொல்லுகிறோம் அது காலையில் எழுந்தது. ஆனால் நம்முடைய மனது இணங்கும் போது நம்முடைய சரீரமும் உடனடியாக என்ன செய்யும்? அதற்கு இணங்கி போகும். இரண்டாவது, கர்த்தருடைய சித்தத்தை மாத்திரம் செய்ய வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அநேக இடங்களிலே தேவ சித்தத்தை செய்கிறவர்கள் தான் என்னுடைய சகோதரர், என்னுடைய தாய் என்று சொல்லுகிறார். அப்படியானால் தேவ சித்தத்தை செய்கிறதற்கு கர்த்தருடைய கிருபை நமக்கு அதிகமாய் அவசியம். மூன்றாவது, வசனம். வசனத்தின்படி வாழுகிற ஒரு அனுபவம். அந்த வசனம் நம்மை புடமிட யோபு சொல்லுகிறது போல, நான் பொன்னாக விளங்குவேன். நம்முடைய விசுவாசம் கடைசி நாட்களிலே இந்த பொன்னை போல புடமிடப்பட போகிறது. ஆகையால்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து லூக்கா 18:8 அவர் சொல்லுகிறார், சீக்கிரமாய் அவர்களுக்கு நான் இரவும் பகலும் என்னை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு நான் சீக்கிரமாய் நியாயம் செய்வேன். ஆனால் மனுஷகுமாரன் வரும்போது விசுவாசத்தை காண்பாரோ என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறதின் காரணம் என்ன? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே வருகை நாட்களிலே குறைவுபட போகிறது இந்த விசுவாசம் மட்டும்தான். விசுவாசம்தான் குறைந்து போகிற ஒரு நாட்களுக்குள்ளாக நாம் வந்திருக்கிறோம். இந்த விசுவாசம்தான் நம்முடைய வாழ்க்கையிலே புடமிடப்பட போகிறது. விசுவாச துரோகம் முந்தி நேரிடும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவருடைய நாட்களிலே அநேக விசுவாசத்திற்கு துரோகிகளாய் மாறிவிடுவார்கள். அப்படிப்பட்ட காரியத்திலே நாம் போய்விடக்கூடாது. என்ன வந்தாலும் இயேசுவுக்காய் நான் நிற்பேன் என்று சொல்லி தைரியமாய் நிற்கிறவர்களாய் இந்த வசனம் நம்மை புடமிடுவதற்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஒப்பு கொடுக்கும் போது நம்முடைய காரியங்கள் வாய்க்கும் என்று நாம் அறிந்து கொள்கிறோம். முதலாவது, கர்த்தருடைய கிருபை ஒரு மனுஷனோட கூட இருந்தால் கர்த்தர் அவனோட கூட இருக்கிறார். அவன் விசேஷித்தவனாய் இருக்கிறார். அவன் செய்வதெல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்று பார்த்தோம். இரண்டாவதாக, அந்த ஆதியாகமத்தின் புஸ்தகம் 39ஆம் அதிகாரத்தின் 21ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, கர்த்தரோ யோசேப்போட கூட இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இரண்டாவதாக, சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தான். அதற்கு முன்னதாகவே ஆதியாகமத்தின் புஸ்தகம் 39ஆம் அதிகாரத்தின் 2ஆம் வசனம் முதல் நாம் வாசிக்கும் பொழுது, கர்த்தர் யோசேப்போடு இருந்தான். அவன் காரிய சித்தி உள்ளவனானான். அவன் எகிப்தியனாகி தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு யோசேப்பினிடத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு விசாரணைக்காரனுமாக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்புவித்தான். கர்த்தர் யோசேப்போட கூட இருந்து அவன் செய்கிற யாவையும் வாய்க்க பண்ணுகிறார் என்று அவனுடைய எஜமான் கண்டபோது யோசேப்பினிடத்திலே அவன் என்ன செய்கிறானாம்? தயவு வைக்கிறான். இந்த போத்திபார் என்கிறதான இந்த அதிபதி யோசேப்பினிடத்திலே தயவு வைக்கிறான். மனுஷருடைய தயவிலே அதிகமாய் விருத்தி அடைந்தார் இயேசு என்று நாம் பார்க்கிறோம். இயேசுவானவர் அதிகமாய் தேவ கிருபையிலும் மனுஷருடைய தயவிலும் விருத்தி அடைந்தார். அப்படியானால் இந்த பூமியிலே வாழ்கிற நாட்களிலே மனுஷருடைய தயவும் நமக்கு அவசியம். மனுஷருடைய உதவிதான் விருதாம். ஆனால் மனுஷருடைய தயவு இயேசுவானவருக்கே அவசியமாயிருந்தது போல இந்த யோசேப்புக்கும் இருந்தது. அங்கே அவன் காரியங்கள் வாய்க்க பண்ணினார் கர்த்தர் என்று அறிந்து அந்த யோசேப்பின் எஜமான் அவனிடத்திலே தயவு வைக்கிறான். அந்த தயவு வைக்கிறதுனாலே அவனுக்கு 3 காரியங்கள் இந்த வசனத்திலே கிடைக்கிறதை நாம் பார்க்கிறோம். முதலாவது, அவனை தனக்கு ஊழியக்காரனும் என்று சொல்லி
நாம் பார்க்கிறோம். அவனை தனக்கு ஊழியக்காரனும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்படியானால் இந்த ஊழியக்காரன் என்று சொன்னால் என்ன அர்த்தம் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, ஆதியாகமத்தின் புத்தகம் 24ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், ஆபிரகாம் வயது சென்ற நாட்களிலே ஆண்டவரிடத்திலே விசாரிக்கிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். அப்பொழுது ஆபிரகாம் தன் வீட்டில் உள்ளவர்களில் வயதில் மூத்தவனும் தனக்கு உண்டான எல்லாவற்றுக்கும் அதிகாரியுமாகிய தன் ஊழியக்காரனை நோக்கி என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்படியானால் ஊழியக்காரன் என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது வேலைக்காரன் என்றுதான் அர்த்தம். அதுதான் ஆங்கில வேதாகமத்திலும் சர்வன்ட் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஊழியக்காரன் என்ற வார்த்தை வேலைக்காரனுக்கு சமமான ஒரு வார்த்தை தான். ஆனால் அந்த ஊழியக்காரனுக்கு ஆண்டவர் கொடுக்கிறதான காரியங்கள் என்ன என்று சொல்லி பார்க்கும், வயதில் மூத்தவனும் என்று சொல்லி. இங்கே எலியேசரை குறித்து நாம் வாசிக்கும் பொழுது எழுத்தின்படியாக அவர் வயதில் மூத்தவர் தான். ஆனால் கர்த்தருடைய ஊழியக்காரன், கர்த்தருடைய வேலைக்காரர்கள் என்று நாம் நம்மை சொல்லிக் கொள்ளும் போது, நாம் வயதில் மூத்தவர்கள் என்று சொன்னால் நமக்கு வயதாக நமக்கு ஏற்படுகிற அந்த மூப்பு அல்ல, நாம் கர்த்தருடைய காரியங்களிலே மூத்தவர்களாய், நாம் வளர்ந்தவர்களாய், விருத்தி அடைந்தவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அவன் ஊழியக்காரனாய் இருந்தான் என்று சொல்லி பார்க்கும் பொழுது வயதில் மூத்தவன், முதிர்ந்த. அன்றைக்கு யோசேப்புக்கு என்ன வயது? அவன் 30 வயது உள்ளவன் தான். அந்த நாட்களிலே அந்த 30 வயது கூட இல்லை, 17, 18, 19 வருடங்கள் தான் இருக்கும். அவன் ஏறக்குறைய அநேக வருஷங்கள் அவன் சிறைச்சாலையிலே இருந்தான் என்று நாம் பார்க்கிறோம். அப்படியானால் அவன் இள வயதிலே தான் அங்கே இருந்தான். ஆனால் அவனுக்கு ஒரு முதிர்ச்சி இருந்ததை நாம் பார்க்கிறோம். ஆகையால்தான் அந்த எஜமான் தன் வீட்டிலே அவனை ஊழியக்காரனாய் வைத்துக் கொண்டான். ஊழியக்காரன் என்று சொன்னால் நமக்கு அந்த மூப்பு இருக்க வேண்டும். மூத்தவர்களாய், வயதிலே அல்ல, கர்த்தருடைய காரியங்களை ஞானமாய் செய்வதற்கு கர்த்தர் நம்மோட கூட இருந்தால் அப்படிப்பட்ட கிருபைகளை கர்த்தரை கொடுப்பார். அதனாலே நமக்கு மனுஷனுடைய தயவும் கிடைக்கும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இரண்டாவது அந்த ஊழியக்காரனுடைய காரியத்தை ஆதியாகமம் 24:2 நாம் வாசிக்கும் பொழுது, தனக்குண்டான எல்லாவற்றுக்கும் அதிகாரி என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். தனக்குண்டான எல்லாவற்றுக்கும் அதிகாரி என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படியானால் யோசேப்பும் அங்கே அந்த எஜமானின் வீட்டிலே இருக்கும்போது எல்லாவற்றுக்கும் அதிகாரியாய் இருந்தான் என்று சொல்லி நாம் அங்கே வாசிக்கிறோம். எல்லாவற்றையும் விசாரிக்கிறவரா ஒரு அதிகாரியாய் அங்கே இருந்தான். ஒரு ஊழியக்காரன் என்று சொல்லும் போது வயதில் அல்ல, நம்முடைய இயேசுவின் வல்லமை ஊழியத்திலும் அநேக ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள். நான் பெயர்களை சொல்ல விரும்பவில்லை. அநேக இள வயதினராய் இருக்கிறார்கள். அவர்களை முதிர் வயதுள்ள நாங்கள் எப்பொழுதும் மதிக்கிறதற்கு காரணம் கர்த்தருடைய ஊழியக்காரர்கள். அவர்கள் சின்ன வயசுதானே. இன்றைய மகனின் வயதிலே உள்ளவர்கள் அநேகர் இந்த ஊழியத்தை செய்கிற ஊழியக்காரர்களாய், சபை ஊழியங்களையும் செய்கிறவர்களாய் இருக்கிறார்கள். ஆகையால் அவர்களை வாங்க போங்க என்று சொல்லிதான் சொல்லுவது என்னுடைய பழக்கம். ஏனென்றால் அவர்கள் கர்த்தருடைய ஊழியக்காரன். வயதிலே என்னை விட சிறியவர்களாய் இருக்கலாம், என் பிள்ளைகளுக்கு ஒத்த வயதுடையவர்களாய் இருக்கலாம். ஆனால் அவர்கள் கர்த்தருடைய ஊழியக்காரர்கள். அவர்கள் எல்லாவற்றுக்கும் அதிகாரிகள். ஆண்டவர் அவர்களுடைய கரங்களிலே ஒரு சபையை, ஒரு பெரிய ஊழியத்தை, ஒரு மிஷனரி ஸ்தாபனத்தை, ஏதோ ஒரு காரியத்தை அவர்களுடைய கரங்களிலே கொடுத்து அவர்களை அதிகாரியாக வைத்திருக்கிறார். ஆகையால் அவர்கள் வயதிலே மூப்பல்ல, ஆவிக்குரிய ஜீவியத்திலே
வசனத்திலே அவர்களுடைய ஊழியத்திலே முதிர்ந்தவர்களாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இரண்டாவது, அதை ஆண்டவர் அந்த ஊழியக்காரன் என்ற ஸ்தானத்தை கொடுக்கும் போது எல்லாவற்றுக்கும் அதிகாரியாக மாற்றுகிறதை நாம் பார்க்கிறோம். இரண்டாவதாக இந்த தயவு கிடைக்கிற காரியத்தை நாம் பார்க்கும் பொழுது, இந்த தயவு கிடைத்த யோசேப்பை இந்த எஜமான் என்ன செய்தான் என்று சொல்லி அந்த 4ஆம் வசனத்திலே 2வது பகுதியை வாசிக்கும் பொழுது, அவன் தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு விசாரணைக்காரனுமாக்கி என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஊழியக்காரன் என்னவாக மாறுகிறான்? விசாரணைக்காரனாய் மாறுகிறான். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே இதே எலியேசரை குறித்து அங்கே நாம் வாசிக்கும் பொழுது, அதற்கு ஆபிரகாம், கர்த்தராகிய ஆண்டவரே, அடியேனுக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. தமஸ்கு ஊரானாகிய இந்த எலியேசர் என் வீட்டு விசாரணை கர்த்தனாய் இருக்கிறானே. இந்த எலியேசர் மூத்தவர் மாத்திரமல்ல, வயதில் முதிர்ந்தவர் மாத்திரமல்ல, எல்லாவற்றுக்கும் அதிகாரியாய் இருந்தவர் மட்டுமல்ல, விசாரணை கர்த்தனாய். இந்த எலியேசர் என் வீட்டு விசாரணை கர்த்தனாய் இருக்கிறானே என்று சொல்லி யாருடைய ஸ்தானத்திலே அங்கே கொண்டு வந்து ஆபிரகாம் நிறுத்துகிறார்? எனக்கு பிள்ளை இல்லை, என்னுடைய ஊழியக்காரன், என்னுடைய வேலைக்காரன், அவனை நான் எல்லா காரியத்தையும் விசாரிக்கும்படியாக வைத்திருக்கிறேன், அதை என் பிள்ளை ஸ்தானத்திலே வைத்து ஆசீர்வதியும் ஆண்டவரே என்று கேட்கிறதை பார்க்கிறோம். அப்படியானால் மனுஷருடைய தயவு நமக்கு கிடைக்கும் போது கர்த்தர் நம்மை ஒரு ஊழியக்காரனாய் மாற்றுகிறது மட்டுமல்ல, விசாரணை கர்த்தராய் மாற்றுகிறார். விசாரணை செய்கிறவர்களாய் நாம் மாறும்போது ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு ஸ்தானம், அது பிள்ளைகளின் ஸ்தானம். பிள்ளைகளின் ஸ்தானத்திலே நம்மை வைத்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாயிருக்கிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் பொழுது 45ஆம் வசனம் முதல் 47ஆம் வசனம் வரையிலே நாம் வாசிக்கும் பொழுது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய வருகை குறித்து கடைசி நாட்களிலே நடைபெறுகிற சம்பவங்களை சொல்லிவிட்டு ஆண்டவர் சொல்லுகிறார், மத்தேயு 24:45, ஏற்ற வேளையிலே தன் வேலைக்காரருக்கு போஜனம் கொடுத்து அவர்களை விசாரிக்கும்படி எஜமான் வைத்த உண்மையும் விவேகமும் உள்ள ஊழியக்காரன் யாவன்? எஜமான் வரும்போது அப்படி செய்கிறவனாக காணப்படுகிற ஊழியக்காரனே பாக்கியவான். தன் ஆஸ்திகள் எல்லாவற்றின் மேலும் அவனை விசாரணைக்காரனாக வைப்பான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படியானால் இந்த பூமியிலே நாம் விசாரிக்கிறவர்களாய், கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறவர்களாய், ஆண்டவர் கொடுத்த வேலைகளை உண்மையும் விவேகமுமாய் விசாரிக்கிறவர்களாய் நாம் இருப்போம் என்று சொன்னால், அவர் வரும்போது அவர் நம்மை விசாரணை காரணாக எல்லா தன்னுடைய ஆசிகள் எல்லாவற்றின் மேலும் விசாரணைக்காரனாக வைப்பார் என்று நம்மை குறித்து சொல்லுகிறார். அப்படிப்பட்ட கிருபை கர்த்தர் கொடுப்பாராக. கடைசியாக 3வது காரியம், அங்கே ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, யோசேப்பினிடத்தில் தயவு வைத்ததினாலே அவனை தனக்கு ஊழியக்காரன் மாத்திரமல்ல, தன் வீட்டுக்கு விசாரணைக்காரன் மாத்திரமல்ல, தனக்குண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்புவித்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். அவன் கையில் ஒப்புவித்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவன் கையில் ஒப்புவித்தான் என்று சொன்னால் அந்த 6ஆம் வசனம் ஆதியாகமம் 39:6 சொல்லுகிறது, ஆகையால் அவன் தனக்கு உண்டானவை எல்லாம் யோசேப்பின் கையில் ஒப்பு கொடுத்து விட்டு தான் புசிக்கிற போஜனம் தவிர தன்னிடத்தில் இருந்த மற்றொன்றை குறித்தும் விசாரியாதிருந்தான். ஒப்பு கொடுத்து விடுகிறது என்று சொன்னால், ஒரு வேலையை, ஒரு காரியத்தை ஒப்பு கொடுத்து விட்டு அதை மீண்டும் போய் விசாரித்து கொண்டிராமல் இருக்கிற ஒரு காரியம். அப்படிப்பட்ட ஒரு தயவு இந்த போத்திபார் அந்த எஜமானிடத்திலிருந்து இந்த தேவ மனுஷனாகிய யோசேப்புக்கு கற்றுக் கொடுத்தார். எல்லாவற்றையும் தன்னுடைய வீட்டில் உள்ள தன்னுடைய போஜனத்தை தவிர
யோசேப்பு சொல்லும் போது அவன் மனைவியையும் அவனுக்கு விலக்கி வைத்திருந்தார் என்று உன்னை தவிர என்று சொல்லுகிறார். அப்படியானால் போஜனமும் மனைவியும் தவிர மற்ற எல்லா காரியத்தையும் ஒப்புவித்திருந்தான். இந்த போத்திபார் தன்னுடைய வீட்டில் உள்ள எல்லா காரியங்களையும் விசாரிக்கும்படியாக ஒரு விசாரணைக்காரனாக அவனிடத்திலே எல்லாவற்றையும் ஒப்புவித்தபடினாலே தான் எதையும் போய் விசாரிக்கவில்லை. அவனுடைய கரத்திலே கொடுக்கப்பட்ட வேலைக்காரராக இருக்கட்டும், மற்ற எந்த வேலையா இருக்கட்டும், அது முடிந்ததா செய்து விட்டதா என்று அவன் விசாரிக்கவில்லையாம். அத்தனை அவன் மேலே ஒரு நம்பிக்கை, அதுதான் ஒப்புவிக்கிறது. ஆகையால் தான் அதன் பின்பு அவன் மனைவி நிமித்தம் இந்த யோசேப்பை அவன் குற்றம் பிடித்து அவன் சிறையிலே அடைத்த போது கூட அங்கேயும் ஆண்டவர் யோசேப்போட கூட இருந்தபடினாலே தான் சிறைச்சாலை தலைவனிடத்திலும் அவனுக்கு தயவு கிடைக்க பண்ணினான். அங்கேயும் நாம் பார்க்கும் பொழுது சிறைச்சாலை தலைவன் சிறைச்சாலையில் வைக்கப்பட்ட யாவையும் யோசேப்பின் கையில் ஒப்புவித்தான் என்று 22ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். அங்கே அவர்கள் செய்வது எல்லாவற்றையும் யோசேப்பு தான் செய்வித்தான். அங்கேயும் போய் என்ன ஒரு அதிகாரியாய், ஒரு விசாரணை கத்தனாய், ஒரு ஊழியக்காரனாய் அங்கே நிற்கிறதை நாம் பார்க்கிறோம். அவன் எஜமானின் வீட்டிலே எவ்வளவு உண்மையாய் இருந்தான் என்பதை கர்த்தர் பார்த்து மனுஷன் தயவு கொடுத்தார். ஆனால் அந்த தயவு இழந்த போது, அவன் சிறைச்சாலையில் இருந்த போதும் சிறைச்சாலை தலைவனிடத்திலிருந்தும் அவன் இந்த தயவை பெற்றுக்கொண்டான். அங்கு சிறைச்சாலையிலே வைக்கப்பட்டிருந்த யாவரையும் யோசேப்பின் கையிலே ஒப்புவித்தான். அப்படியானால் நாம் இருந்து என்ன அறிந்து கொள்ளுகிறோம்? கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனை அநேகத்தின் மேல் அதிகாரியாக கர்த்தர் வைக்கிறார். ஒரு வீட்டிலே அவன் விசாரணை கர்த்தனாய், அவனிடத்திலே எல்லா காரியங்களும் ஒப்புவிக்கப்பட்டது. அதிலே அவன் உண்மை உள்ளவனாயிருந்தான். பொறாமையினாலும் இச்சையினாலும் அவன் ஒப்பு கொடுக்கப்பட்டான், சிறைச்சாலைக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டான். ஆனால் அங்கேயும் அவன் உண்மை உள்ளவனாயிருந்தபடினாலே கர்த்தர் அங்கேயும் அவனை ஒரு அதிகாரியாக, அவர்கள் செய்வது எல்லாவற்றையும் யோசேப்பு தான் என்ன செய்தானாம்? செய்வித்தான். 23ஆம் வசனம் சொல்கிறது, கர்த்தர் அவனோட கூட இருந்தபடினாலும் அவன் எதை செய்தானோ அதை கர்த்தர் வாய்க்க பண்ணினபடினாலும் அவன் வசமாயிருந்த யாதொன்றையும் குறித்து சிறைச்சாலை தலைவன் விசாரிக்கவில்லை. இங்கேயும் நாம் பார்க்கிறோம், சிறைச்சாலை தலைவன் யாரையெல்லாம் யோசேப்பினிடத்திலே ஒப்புவித்தானோ அவரை குறித்தெல்லாம் விசாரிக்கவில்லை. யோசேப்பே அவர்களுடைய காரியங்களை பார்த்து அவர்களை நடத்தி கொண்டு வந்ததை பார்க்கிறோம். ஆகையால் கர்த்தர் நமக்கு கிருபை அளிக்கும் போது நம்மோட கூட அவர் இருக்கிறார். நாம் விசேஷித்தவர்களாயிருக்கிறோம். நம்முடைய காரியங்களை அவர் வாய்க்க பண்ணுகிறார். அவரை தேட நாம் மனது இணங்கும் போது, அவருடைய சித்தத்தை செய்யும் போது, அவருடைய வசனத்தை அனுப்பி, அவருடைய வசனத்தின்படி நாம் வாழும்போது, அந்த வசனத்தை அனுப்பி நம்மை புடமிட்டு நம்முடைய காரியங்களை எல்லாம் கர்த்தர் தம்முடைய கிருபையினாலே வாய்க்க பண்ணுவான். இரண்டாவது, கர்த்தர் தயவு பாராட்டும் போது நம்மையும் ஊழியக்காரராக, விசாரணை கர்த்தராக நம்முடைய கரத்திலே எல்லாவற்றையும், இந்த பூமியில மாத்திரமல்ல, நாம் பரலோகத்துக்கு போகும்போது, இந்த லூக்கா எழுதின சுவிசேஷத்திலே ஆண்டவர் அந்த தாளந்துகளின் உவமையை அங்கே ராத்தல் என்று வருகிறது. 10 ராத்தலை சம்பாதித்தவன் 10 பட்டணங்களுக்கு அதிகாரியாக மாற்றப்பட்டான். அவன் அதிகாரியாக உன்னை வைக்கிறேன் என்று அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் இந்த சம்பவங்கள் எல்லாம் யோசேப்புக்கு நிகழ்ந்தது போல நமக்கும் நிகழும். அது கர்த்தரிடத்திலிருந்து கிருபையும் கர்த்தரிடத்திலிருந்து தயவும் நமக்கு வரும்போது நாம் அதை பெற்றுக்கொள்ள முடியும். நாம் எதை செய்யக்கூடாது என்பதை மாத்திரம் சொல்லி கடைசியாய் நான் முடிக்கிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, ஆதியாகமம்
40:14 இதுதான் அதன் அர்த்தம் என்று சொன்னதும் அன்றி, நீ வாழ்வடைந்திருக்கும் போது என்னை நினைத்து என் மேல் தயவு வைத்து என் காரியத்தை பார்வோனுக்கு அறிவித்து இந்த இடத்திலிருந்து என்னை விடுதலையாக்க வேண்டும் என்று சொல்லி, இங்கே பானபாத்திரக்காரனுக்கு அவன் சொப்பனத்தின் விளக்கத்தை கொடுத்த போது யோசேப்பு சொல்லுகிற வார்த்தைகள் இது துக்கத்தை உண்டு பண்ணுகிறது. மனுஷனுடைய தயவு தேவனால் கொடுக்கப்படும் போது அது ஆசீர்வாதமாக, அது அவனை ஊழியக்காரனாக, விசாரணை கர்த்தனாக, சகலவற்றையும் ஒப்புவிக்கத்தக்கதான ஒரு அதிகாரியாக இருந்தார். ஆனால் மனுஷனுடைய தயவை இவனே நாடி தேடி போகும்போது யோசேப்பு சொல்லுகிறார், நீ என் மேல் தயவு வைத்து என்னை நினைத்துக்கொள், என்னை நினைத்து எனக்கு என் மேல் தயவு வை, என் காரியத்தை பார்வோனுக்கு சொல் என்று சொல். இந்த சொப்பனங்கள் நிறைவேறினது அந்த 2 பேருக்கும். இந்த பானபாத்திரக்காரன் திரும்ப ராஜாவின் பார்வோனுக்கு பானபாத்திரக்காரனாய் மாறினான். ஆனால் அங்கே போய் 3 நாளிலே இந்த யோசேப்பை மறந்தான். எத்தனை பெரிய ஒரு காரியத்தை வெளிப்படுத்தினான் யோசேப்பு. எப்படி மறக்க முடியும் ஒரு 3 நாட்களிலே? அது தேவன் செய்த காரியம். 2 வருஷம் சென்ற பின்பு என்று ஆதியாகமம் 41 அதிகாரத்திலே முதல் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். 2 வருடங்கள் அவன் காத்திருக்க வேண்டியதாயிருந்தது. ஏன்? அவன் மனுஷருடைய தயவை நாடின போது, தேடின போது. மனுஷருடைய தயவு ஆண்டவராலே கொடுக்கப்படும் போது அது ஆசீர்வாதமாக இருக்கும். ஆனால் நாமே போய், நீ எனக்கு தயவு செய், நீ என்னை உயர்த்து, நீ என்னை அதிகாரியாவே, நீ என்னை இந்த சிறையிலிருந்து விடுதலை செய்வதற்கு எனக்காக பேசு என்று நாமே போய் மனுஷருடைய தயவை தேடுவோமானால் நாம் இன்னும் அதிக நாட்கள் தேவ சமூகத்திலே காத்திருக்க வேண்டியதா இருக்கும். நாம் மனுஷருடைய தயவை நாடாமல் கர்த்தரை மாத்திரம் நாம் தேடி நாடுவோம் என்று சொன்னான். அன்றைக்கு அந்த உசியா ராஜா மனது இணங்கிறது போல, கர்த்தரை தேட மனது இணங்கும் போது கர்த்தர் நம்மேல் கிருபை வைக்கிறது மட்டுமல்ல, மனுஷருடைய தயவையும் அவரே கொடுக்கிறார். அவர் கொடுக்கும் போது நம்மை ஆசீர்வதிப்பார். ஆனால் நாம் தேடும்போது அது நமக்கு வாய்க்காது. இங்கே யோசேப்பினுடைய வாழ்க்கையிலே அதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய கிருபை இருந்தது, மனுஷனுடைய தயவும் இருந்தது. ஆனால் இவன் தயவை நாடி போன போது 3 நாளிலே மறந்த அந்த பானபாத்திரக்காரன் 2 வருடங்கள் கழித்து அந்த பார்வோனின் சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுவதற்கு, இப்படி ஒரு மனுஷன் அங்கே இருக்கிறான், அவனை நான் மறந்தேன் என்று சொல்லுகிறான். 3 நாளிலே மறந்தவன் 2 வருஷம் கழித்து அவனுடைய காரியங்கள் அவனுக்கு ஞாபகம் வருகிறது. சொப்பனத்தின் அர்த்தத்தினாலே தானே நான் பானபாத்திரக்காரனாய் பார்வோனிடத்திலே வந்தேன் என்று சொல்லி அந்த நாளிலே அவனுக்கு நினைவு வரவில்லை. 3 நாட்களுக்குள்ளாக அது நிறைவேறினது. அந்த 3 நாட்களிலே அவன் அதை மறந்தான். ஆனால் தேவன் எப்பொழுது நினைவு கூர்ந்தார்? 2 வருடங்கள் கழித்து பார்வோன் சொப்பனம் கண்டபோது அந்த பானபாத்திரக்காரன், நான் ஒரு தவறு செய்து விட்டேன் என்று அப்பொழுதுதான் பார்வோனிடத்திலே அதை சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்படியானால் மனுஷருடைய தயவை நாம் நாடி போக வேண்டாம். தேவனை நாடுவோம், தேவனை தேடுவோம். அவரை தேடும் போது கர்த்தரே மனுஷரை தயவை நமக்கு கொடுப்பார். தாவீதினுடைய வாழ்க்கையிலே அப்படிதான் அநேகர் வந்து சேர்ந்து கொண்டு ஒரு சேனையாய் எழும்பினார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். அப்படியானால் நம்மோடு கூட தேவ ஜனங்களை கர்த்தரே சேர்த்து கொடுப்பார். கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபையை நம் ஒவ்வொருவருக்கும் இந்த நாளிலே தருவாராக. யோசேப்பின் அடையாளம் கர்த்தருடைய கிருபையும் மனுஷருடைய தயவும் அவனிடத்திலே இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகிய நாம் கண்களை மூடி கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிக்கும்படியாக நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் நல்ல பிதாவே, இந்த அந்த நாளிலும் கர்த்தர் நீர் கொடுத்ததான இந்த வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். ஆண்டவரே, யோசேப்பினுடைய வாழ்க்கையிலே நீர் கொடுத்த இந்த ஆசீர்வாதங்களை நாங்களும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ய போகிறபடி நான் உமக்கு நன்றி என்று சொல்லி நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, தாழ்த்தி உடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.